தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க விசேட திட்டம். ஆர்ப்பாட்டத்தில் குதித்த மின்சார சபை தொழிற்சங்கங்கள், மக்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு. திருகோணமலை கடற்பரப்பில் நிலநடுக்கம். கிளிநொச்சியில் மலசலக்கூட குழியிலிருந்து மீட்கப்பட்ட கஞ்சா பொதிகள். இரவு நேரங்களில் தூர தேசங்களுக்கு பயணிப்போர் அவதானம், இப்படியும் நடக்கலாம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் சிறுநீரக நோயால் 5 பேர் வரை உயிரிழப்பு. கட்டுநாயக்க விமான நிலையம் விடுத்த முக்கிய அறிவிப்பு. நோயாளிகளை ஏற்றிச் சென்ற நோயாளர் காவு வண்டி விபத்து. சோதனை என்ற பெயரில் இளம் விமானப்படை சிப்பாய்கள் செய்த சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள். ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க தொழிலாளர் அமைப்பு ஒரு விசேட திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி செப்டம்பர் மாதம் 22 முதல் 26 வரை ஒரு விசேட தொலைபேசி சேவை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர் அமைப்புகள், மாவட்ட மற்றும் பிரதி அலுவலகங்களில் இதன் மூலம் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அவை பின்வருமாறு சேவைகளை வழங்க உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஊழியர் சேமலாப நிதிய இருப்பு மற்றும் கணக்கு விசாரணைகள், தேசிய அடையாள அட்டை அடிப்படையில் உறுப்பினர் விவரங்களை திருத்துதல், உறுப்பினர் பதிவு முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளல், தொழிலாளர் சட்டம் குறித்த வழிகாட்டுதல்களை வழங்குதல் போன்ற சேவைகள் வழங்கப்பட உள்ளன. அந்த வகையில் ஊழியர் சேமலாப நிதிய உறுப்பினர்கள் தங்கள் பி கார்டை கொண்டு வருவதுடன் உறுப்பினர் விவரங்களில் திருத்தங்கள் செய்யப்பட்டால் அவர்களின் முதலாளியிடமிருந்து ஒரு கடிதத்தையும் கொண்டுவர அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார சபை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள போராட்டத்துக்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சுகவீன விடுமுறை அறிவித்து முன்னெடுக்கப்படும் பணிப்புறக்கணிப்பை தொடர்ந்து மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டம் இன்று மின்சார சபையின் கொழும்பு தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக இடம்பெற்று வருகின்றது. இதன் காரணமாக தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக உள்ள வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதாவது கோப்படி தெருவில் இருந்து லேக்கவ் சுற்றுவட்டம் வரையிலான வீதியில் ஒரு மருங்கில் கடும் போக்குவரத்து நெரிசல் இந்த போராட்டத்தினால் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசல் நிலை காரணமாக பொதுமக்கள் அதிருப்திகளை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட வாகன சாரதி ஒருவர், சிறந்த கொடுப்பனவு மற்றும் சம்பளம் வழங்கப்படும் மின்சார சபை ஊழியர்களின் நடத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. புதிய அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை பலமுள்ள போதிலும் அதனை பயன்படுத்தி சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவ்வாறு போராட்டம் செய்பவர்களை காவல்துறையினர் பயன்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டும். அன்றாட வேலைகளுக்கு செல்லும் பலர் தற்போது இவர்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தயவு செய்து இவர்களுக்கான ஒரு முடிவை வழங்குங்கள், இல்லையென்றால் இவர்களை வெளியேற்றுங்கள். இதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களே அவர்களை விரட்டியடிக்க நேரிடும். மின்சார சபை ஊழியர்கள் மாத்திரம் நாட்டில் உழைக்கும் வர்க்கத்தினர் அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கடல் பகுதியில் ரிக்டர் அளவுகோலில் 3.9 நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. திருகோணமலைக்கு வடகிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிறுவப்பட்ட 4 நிலநடுக்க மானிகளாலும் இந்த நிலநடுக்கம் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் திருகோணமலை கடல் பகுதிகளில் சற்று பதற்ற நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 240 கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக தர்மபுரம் போலீசார்
இன்றைய தினம் சோதனை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட வீடு ஒன்றின் மலக்குழியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கஞ்சா போதைகள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படாத நிலையில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் பாவனையும் குற்ற செயல்களும் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது சினிமா பாணியில் கொள்ளை சம்பவங்களும் இடம்பெறுவதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இளையோர் மத்தியில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ள நிலையில் தென்னிலங்கையில் துப்பாக்கியை காட்டி மக்களை அச்சுறுத்தி போதைப்பொருளுக்கு பணம் பறித்து வந்த இளைஞர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் தற்போது இரவில் வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது. விபத்து ஏற்பட்டது போல ஒரு மாயை சித்தரித்து சினிமா பாணியில் வீதியில் 5 இளைஞர்கள் விழுந்து கிடக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. இரவில் பயணிப்போர் விபத்து நடந்தது என எண்ணி அவர்கள் அருகில் சென்றால் ஆபத்து உங்களுக்கு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்படியானவர்களை கண்டால் வாகனத்தை நிறுத்தாது உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கி உண்மையை அறிந்து கொள்ள முயற்சியுங்கள். பலரும் தூர தேசங்களுக்கு பயணிப்பதற்கு இரவு நேரங்களிலேயே செல்கின்றனர். எனவே வழிப்பறி கொள்ளையர்கள் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட 5 பேர் ஒவ்வொரு நாளும் மரணிப்பதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு தெரிவித்துள்ளது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மரணிக்கும் சிறுநீரக நோயாளிகளின் எண்ணிக்கை 1600ஆக காணப்படுவதாக சமூக மருத்துவ நிபுணர் சித்தா குணரத்ன தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டில் மட்டும் 2,13,000 நாள்பட்ட சிறுநீரக நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விழிப்புடன் இருப்போம், முன்கூட்டியே அடையாளம் காண்போம், நமது சிறுநீரகங்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நேற்று கொழும்பு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வயது வந்தோரில் சுமார் 10% பேர் நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்படலாம் என்றும் நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் போன்ற நாள்பட்ட நோய்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கொழும்பு கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் புறப்பாடு முனையத்துக்குள் பார்வையாளர் நுழைவது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு 10 மணி முதல் நள்ளிரவு வரை மட்டுமே கட்டுப்படுத்தப்படும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமான நிலைய நடவடிக்கைகளை சீராக நடத்துவதற்கும் பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதற்கும் உச்ச நேரங்களில் பார்வையாளர் அணுகலை கட்டுப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட முந்தைய நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெரிசலை குறைக்கவும் திறமையான செயல்பாடுகளை உறுதி செய்யவும் பயணிகள் மற்றும் விமான நிலைய பார்வையாளர்களுக்கு அதிக வசதியை வழங்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த தடை செய்யப்பட்ட நேரங்களில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் ஒத்துழைப்பை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொகவந்தலாவையில் நோயாளிகளை ஏற்றிச் சென்ற நோயாளர் காவு வண்டி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நோர்வூட் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து இன்று காலை 11 மணியளவில் ஹட்டன் முகவந்தலாவ பிரதான வீதியில் உள்ள நோர்வூட் வென்சர் தோட்டம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பொகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையிலிருந்து டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு 2 நோயாளிகளை ஏற்றிச் சென்ற நோயாளர் காவு வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்துக்குள்ளான நோயாளர் காவு வண்டி தொடர்ந்தும் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டதனால் நோயாளிகளை ஏற்றிச் செல்வதற்கு மற்றொரு நோயாளர் காவு வண்டி வரவழைக்கப்பட்டு 2 நோயாளர்களையும் டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நோயாளர் காவு வண்டிக்கு எதிர் திசையில் வந்த லொரி ஒன்றின் முன்சக்கரம் நோயாளர் காவு வண்டியின் பின் சக்கரத்தில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் நோயாளர் காவு வண்டியின் பின் சக்கரமும் லொரியின் முன்சக்கரமும் முழுமையாக சேதமடைந்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த விபத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. போதைப்பொருள் சோதனை நடவடிக்கை என கூறி வீடொன்றுக்குள் நுழைந்து தங்க நகைகள் மற்றும் பெறுமதியான பொருட்களை திருடிய விமானப்படை சிப்பாய்கள் 2 பேராதனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேராதனை போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்களான விமானப்படை சிப்பாய்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். தலாத் ஓயா விமானப்படை முகாமில் கடமையாற்றும் 2 சிப்பாய்களே கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சந்தேக நபர்களான விமானப்படை சிப்பாய்கள் இருவரும் குறித்த வீட்டில் இருந்து பணம் மற்றும் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் பொருட்களை திருடியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் ரத்தோட்ட மற்றும் கொப்பேகடுவ ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 31 மற்றும் 32 வயதுடைய விமானப்படை சிப்பாய்கள் இருவராவர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.